ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். பெயர் கோமதி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க துணி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் இவங்களுடைய முதல் கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு சமீபத்தில் தான் விவாகரத்து வாங்கினதுனால சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஜாதி வசதி பெரிய வசதியெலாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. சாதாரண குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாடகை வீடாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், ஆனால் என்னை நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே தனியார் நிறுவனத்துக்கு தாங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க, அவங்களும் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சந்தியா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மீனா ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்ஏ முடிச்சுட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் ஓகே, 2ஆம் மனமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் தாங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் ஒரு 25,000 to 30,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். அம்மா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை குடிச்சிட்டு பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணதுனால இவங்க ரொம்ப வருடமாக பொறுத்துட்டு இருந்துட்டு ஸோ இப்போ டிவோர்ஸும் வாங்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ உடனடியாக இவங்களால் திருமணம் பற்றி யோசிக்க முடியலங்கிறதுனால இவ்வளோ வருடம் வெயிட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நல்ல ஒரு அன்பான மணமகன் கிடைச்சா ஏற்றுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஜாதி வசதியெலாம் ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மணமகனாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய மாமியார் வீட்டில் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது வரதட்சணை குடும்பம் பண்ணதுனால தான் இவங்க விவாகரத்தே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடியவராவது தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக அன்பாக பார்த்துக்கிறவராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. மேலும் இது போன்ற இலவச வரன்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.